காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? ஆமாம், மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பியாக பணிபுரிந்து கொண்டிருந்த சுந்தரேசன் அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைங்க. போன வாரம் பார்த்தோம்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய வாகனத்தை பறிமுதல் செய்தாங்க. அவர் நடந்தே 1 கிலோமீட்டரு அவரோட வேலை பார்க்குற இடத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்குது. அதை ஒரு வீடியோவை எடுத்து பதிவு போட்டதாங்க இப்போ இவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அப்படி என்னதான் அவர் தவறு செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒன்றுமே கிடையாது. லைசன்ஸே இல்லாமல் இயங்கி கொண்டிருந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் அத்தனை பார்களை அவர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. பர்மிட்டை க்ளோஸ் பண்ணி அவ்வளோ பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு. இப்படி நேர்மையாக செயல்பட்டதுக்கு தான் அவருக்கு இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தோம்னா அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உரிய நீதியை மாண்புமிகு நீதியரசர்கள் அவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாடு மக்கள் காவல்துறை மீது நம்பிக்கை வெளிப்படும்.